ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அன்னபூரணி அம்மா ராஜேஸ்வரியை பயங்கரமாக வச்சு வெளுத்து கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி தான் மல்லியும் விஜயும் பிரிஞ்சிருக்க காரணம்னு சொல்லிட்டு அன்னபூரணி அம்மா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ராஜேஸ்வரியை தேடி போயிருக்காங்க. அப்படி போனபோது தான் ராஜேஸ்வரியும் காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கி வந்த ராஜேஸ்வரியை பார்த்ததும் நம்ம அன்னபூர்ணியம்மா, ஏய் இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ பண்ணுறது எல்லாமே உனக்கே நல்லதுன்னு தோணுதா இல்லையா, ஏன்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் பாரு, நான் வந்துட்டு மல்லியை வளர்த்தேன், என் பிள்ளை வந்து அந்த மாதிரிலாம் செய்யாது, இதுக்கு எல்லாத்துக்கும் அவள் இப்படியெல்லாம் இப்போ செய்கிறான்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்றாங்க. ஏய் என்ன பேசுகிற நீ, நான்சென்ஸ் மாதிரி என்ன உனக்கு இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மல்லியை வந்து விஜய்க்கு டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்ப சொன்னது நீ தானடி, நீ தானே எல்லாமே பண்ண, நீ உயிரோடு இருக்கிறதுனால தான் இவங்கள வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்க, அதனால் உன்னை உயிரோடவே வைக்கிறேன் நான் பாருன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கி செம்ம கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவுக்கு அவங்களோட கோவத்தை அடக்கவே முடியாமல் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மல்லி ஒரு பக்கம் கோயிலில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. தாலியே இன்னொரு வாட்டி வந்து இந்த செயின் உன் கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டு போனதுனால நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாலியை சரி கழட்டிடலாமான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. அப்படியே தாலி கயிறை நம்ம கண்ணுக்கு வரையும் அவங்க கண்ணுக்கு வரையும் வந்துருச்சு கயிறு. ஐயோயோ கழட்டக்கூடாது, இதுக்கு நம்ம விஜய் கட்டந்து நம்ம கழட்டவே கூடாது, நம்ம வாழ்கிற வரையும் நம்ம கடைசி மூச்சு நிற்கிற வரையும் நம்ம இந்த செயின் இந்த தாலி நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுத்து உள்ளே விட்டுக்கிறாங்க. என்ன ராஜேஸ்வரி பார்க்கும்போது தானே இருக்கக்கூடாது, இந்த தாலி செயினை வந்து கயிறை மறைச்சிக்கிட்டா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளவுஸ்க்குள்ளே நவுத்தி மறைச்சிக்கிறாங்க. ஸோ ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறானே வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.